வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இலங்கை தமிழிசை கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா காலமானார். இலங்கை தமிழிசை கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றிரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் காலமானார். இறக்கும் போது அவருக்கு வயது 82. இலங்கை தமிழர் அரசியலில் மிக பெரும் ஆளுமையான மாவையின் இறப்பு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவையின் இறப்பை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி நேற்றிரவு உறுதிப்படுத்தினார். வீட்டு குளியர் அறையில் தடக்கி விழுந்தமையால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவை சேனாதிராஜா நேற்று இரவு உயிரிழந்தார் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர். இலங்கை தமிழிசை கட்சி வரலாற்றில் ஒரு நிலைக்கல் மாவை சேனாதிராஜா. இவர் 1942ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தவர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மாவட்டபுரத்தைச் சொந்த இடமாக கொண்டவர். மாவட்டபுரத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சேனாதிராசா தனது பெயருடன் முன்னிணைப்பாக மாவை என்ற சொல்லை சேர்த்துக் கொண்டார். அந்த கிராமத்தின் கந்தசாமி கடவுள் மாவைக்கந்தன் என்று அழைக்கப்படுவதைப் போன்று மாவை சேனாதிராசாவும் மாவட்டபுரத்தின் மிகவும் பிரபலமான பிரதிநிதியாகவும் விளங்குகிறார். பலர் அவரை எளிதாக சேனாதி, மாவை அல்லது மாவை அண்ணன் என்று அழைக்கிறார்கள். தனது இளமை கல்வியை வீமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார். ஸ்ரீமா பண்டாரநாயக்கவின் ஐக்கிய முன்னணி அரசாங்க காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெருமளவு அமைதியின்மை ஏற்பட்ட நாட்கள் அவை. ஹர்த்தால்கள், பகிஷ்கரிப்புகள், ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள், மறியல் போராட்டங்கள், கருப்பு கொடி போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று அந்த காலத்தில் பெருவாரியான அரசியல் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்களில் முன்னணியில் இருந்து செயற்படும் இளைஞராக மாவை சேனாதிராஜா இருந்தார். இளம் வயதில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவை 1973இல் கைது செய்யப்பட்டு 1977இல் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். சிறை சென்றதால் பல்கலைக்கழக கற்கையை தொடர முடியாத நிலை ஏற்படவே வெளிவாரி கற்கை, சட்டத்துறை கற்கையையும் தொடர இயலாமல் இடை விலகினார். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் 1978இல் இந்தியாவுக்கு சென்ற இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பட்டத்தை பெற்றுக் கொண்டார். தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக சிறுவயது முதலே கிளர்ந்தெழுந்து பல்வேறு அகிம்சை போராட்டங்களிலே பங்கெடுத்தார். தந்தை செல்வா தமிழ் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டங்களின் போது உடனிருந்து செயற்பட்டார். 11 தடவைகள் கைது செய்யப்பட்டு மொத்தமாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார். வாலிப முன்னணியின் செயலாளராகவும் இளைஞர் பேரவையின் செயலாளராகவும் இளம் வயதில் செயற்பட்ட இவர் தமிழிசை கட்சியின் உறுப்பினராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்தும் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். சேனாதிராசா 1989 பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணியின் வேட்பாளர்களில் 13ஆவதாக வந்து தோல்வியடைந்தார். ஆனாலும் அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு சேனாதிராசா தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 1999 ஜூலை 29இல் நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார். 2000ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் 2001, 2004, 2010ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செப்டம்பர் 2014இல் சேனாதிராசா இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உள்கட்சி முரண்பாடுகள் மற்றும் வாக்கு வீழ்ச்சியால் மாவை சேனாதிராஜா தோல்வி கண்டார். இது அவரது நீண்ட அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மாற்றமாகும். இலங்கை தமிழிசை கட்சியின் மிக நெருக்கடியான காலங்களில் தலைவராக பணியாற்றிய கட்சியை கொண்டு செல்வதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு உன்னதமான நபர் ஆவார்.
தமிழரசுக் கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சுவர்ண சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சுவர்ண சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தினார். நேற்று இரவு சேனாதிராஜா காலமான நிலையில் வைத்தியசாலை நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி இன்று அதிகாலை அவரது புகழுடலை பொறுப்பேற்ற ஸ்ரீதரன் எம்பி மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைத்து புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். சேனாதிராஜாவின் புகழுடல் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பளையில் உள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மாவை சேனாதிராஜா அவர்களின் திடீர் மறைவிற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயார் என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சர்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவர் தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வேன் என குறிப்பிட்டுள்ள அவர் குறித்த நடவடிக்கைக்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கனடாவின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பு பெரிதும் பாராட்டத்தக்கது. அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சர்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமரான நான் வழங்குவேன் எனவும் பியர் பொய்லிவர் உறுதியளித்தார். பிப்ரவரி மாதத்தில் மக்களுக்கு குறைந்த விலையில் எரிவாயுவை வழங்குவதற்கு செயற்பட்டு வருவதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலையில் ஏற்ற இறக்கம் காணப்பட்ட போதிலும் பிப்ரவரி மாதத்தில் மக்களுக்கு குறைந்த விலையில் எரிவாயுவை வழங்குவதற்கு தாங்கள் செயற்பட்டு வருவதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் குழும பிரதம நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நரோசன் ஜே பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை எனவும் தற்போது ஹம்மாந்தோட்டை முனையத்தில் 20,000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் இரத்த தான நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சமுதாய போலீஸ் குழுவின் ஏற்பாட்டில் வவுனியா வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு குறித்த இரத்த தான நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. இதன்போது சமுதாய போலீஸ் குழு அங்கத்தவர்கள், போலீசார், பாதுகாப்பு தரப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் வவுனியா மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர், தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, சமுதாய போலீஸ் குழு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாமல் நாடு என்ற வகையில் முன்னேறிச் செல்ல முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாமல் நாடு என்ற வகையில் முன்னேறிச் செல்ல முடியாது எனவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வசதியளிக்க அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பு சங்கிலா ஹோட்டலில் இடம்பெற்ற 2025 பொருளாதார உச்சி மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டார். අපේක්ෂා කරන මේ වසරේ 4% ඉක්මවා යන ආර්ථික වර්ධන වේගයක්. ඔබ කිව් පරිදිම ආර්ථික කඩාවැටිලා ඊළඟ වසරේදී කඩාවැටීමේ වාසිය වර්ධන වේගයේ සංඛ්‍යාත්මක පෙන්නනවා. ඒක ඇත්ත. நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் அதிகாரத்தில் இருக்காத ஒரு அரசியல் இயக்கமாகும். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் 1.35 டிரில்லியன் ரூபாவை அரசாங்க முதலீட்டு மூலதன செலவினங்களாக செலவிட எதிர்பார்க்கின்றோம். இது சமீபத்திய காலங்களின் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிட்ட மிகப்பெரிய தொகையாக இருக்கும். முந்தைய அரசாங்கங்களின் செயற்திறன் இன்மை காரணமாக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்படவில்லை. சுமார் 75% முதல் 80% மட்டுமே செலவிடப்பட்டது. ஆனால் இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தை முழுமையாக செலவிட தேவையான வழிமுறையை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட வேண்டும். சுற்றுலாத்துறையில் விரைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நமக்கு உள்ளது. இந்த ஆண்டு 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கப்பல் துறைகளில் முன்னேற்றத்தை அடைய முடியும். மேற்கு இறங்குதுறை செயற்பாடுகளை மார்ச் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிழக்கு இறங்குதுறை செயற்பாடுகளை ஜூலை மாதத்திற்குள் தொடங்க முடியும். எனவே கடல்சார் துறையில் ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும். சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கான எங்கள் உடன்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். நீண்ட காலமாக முடங்கி கிடக்கும் துறைமுகத்தில் விநியோக மையத்தை மிக விரைவில் தொடங்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முதலீட்டு சபையில் பல திட்டங்கள் முடங்கியுள்ளன. அந்த திட்டங்களை விரைவாக முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான அனுமதிகள் மற்றும் அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்தியா மற்றும் சீனாவுடன் பல முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகின்றோம். எனவே நாட்டிற்கு கணிசமான அளவு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க முடியும் என நம்பிக்கையுடன் உள்ளோம். முந்தைய அரசாங்கங்கள் முதலீட்டை ஈர்ப்பதில் தவறிவிட்டன. முதலீட்டு வாரியம் திறமையாக செயற்படவில்லை. எனவே பொருளாதார நிலைமாற்ற சட்டத்தின் மூலம் ஒரு புதிய கட்டமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தை திருத்தங்களுடன் செயற்படுத்த எதிர்பார்க்கின்றது. நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அரசு சேவையை வழங்க அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. அரசு சேவையில் 1.3 மில்லியன் பேர் உள்ளனர். அடிமட்ட அரசு ஊழியர்களின் அளவு தன்னிறைவாக காணப்பட்டாலும் இடைநிலை அரசு ஊழியர் எண்ணிக்கையில் பற்றாக்குறை உள்ளது. இதற்காக தேர்வு நடத்தினால் தனியார் துறையில் பணிபுரிபவர்களும் வருகின்றனர். தனியார் துறையினால் ஈர்க்கப்படாத அரசு துறையில் ஈர்க்கப்படும் பொதுச்சேவையே இங்கு உள்ளது. எனவே தனியார் துறையும் சேவைகளை வழங்குவதற்கான இடம் என்ற கருத்தாடலை உருவாக்க வேண்டும். அரசு தோட்டங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. 32 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாவை வழங்க முடியாமல் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் அந்த நிறுவனங்கள் வெற்றியளிக்குமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். நேற்று சுங்கத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கொள்கலன்கள் திறக்கப்பட்டன. அவற்றை கொண்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொள்கலன்களை திறந்து பார்த்தபோது பிரபல நிறுவனத்தின் பெயர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. எனவே மக்கள் தங்கள் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகார தரப்பிற்குரிய பண்புகளை நாம் கொண்டு வந்துள்ளோம். ஆனால் உங்களுக்குள் மாற்றம் ஏற்படாமல் ஒரு நாடு என்ற வகையில் முன்னேற முடியாது. නිසා ශේෂ්ත්‍ර ගණනාවක් අපි ඉලක්කකට තිබෙනවා. ආර්ථික මේ අපි අපේක්ෂා කරන ආර්ථික වර්ධනය අත්පත් කර ගැනීම සඳහා ප්‍රමුඛ සැලකිලිට භාජනය කළ යුතු. 2025 பொருளாதார உச்சி மாநாடு கொழும்பு சங்கிலா ஹோட்டலில் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அதிதியாக பங்கேற்றார். இந்த மாநாட்டில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் யாண்ட பெர்னாண்டோ, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேஷ், மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ மற்றும் வணிக சபை அதிகாரிகள் பங்கேற்றனர். மன்னார் அல் அஸ்கர் தேசிய பாடசாலையில் புலமைப்பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மன்னார் அல் அஸ்கர் தேசிய பாடசாலையில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று பாடசாலை மண்டபத்தில் அதிபர் திருமதி S.A. பஷ்மி தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக மன்னார் வலய கல்வி பணிமனையின் கல்வி நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி S. ஸ்ரீகாந்தன் பங்கேற்றார். சித்தி பெற்ற மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் இன்னிசை வாத்தியத்துடன் பாடசாலை மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டனர். அதன் பின்னர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்று சித்தியடைந்த 4 மாணவர்கள் விருந்தினர்களால் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முகமது தஷ்னீம் ஜைனப் ரிஜா 165 புள்ளிகளையும், பாத்திமா மஹ்லா
154 புள்ளிகளையும், பாத்திமா சாஜா 141 புள்ளிகளையும், ஜங்கர் சுலைகா 139 புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். இவர்களின் கௌரவிப்பை தொடர்ந்து புலமை பரிசில் பரீட்சையில் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சியில் வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமநல உத்தியோகஸ்தர்கள் பார்வையிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமநல காப்புறுதி சபை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கமநல சேவை நிலைய உத்தியோகஸ்தர்கள் நேற்று பார்வையிட்டனர். அறுவடைக்கு தயாரான பல வயல் நிலங்கள் மழையினாலும் இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டமையினாலும் அழிவடைந்தன. இவ்வாறு கண்டாவளை, முரசுமோட்டை, பன்னங்கண்டி, உருத்திரபுரம் பகுதிகளில் அழிவடைந்த வயல் நிலங்களை கமநல காப்புறுதி சபை மற்றும் கமநல சேவை நிலைய உத்தியோகஸ்தர்கள் பார்வையிட்டனர். கிளிநொச்சி மருதநகர் கிராமத்தில் பயிர்வெட்டு அளவீடு மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி மருதநகர் கிராமத்தில் பயிர்வெட்டு அளவீடு மேற்கொள்ளப்பட்டது. தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களத்தினால் பயிர்வெட்டு அளவீடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்திலும் கரச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய 4 பிரதேச செயல பிரிவுகளில் புள்ளிவிவர திணைக்களம், கமநல சேவை திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகியவற்றின் உத்தியோகஸ்தர்கள் பயிர் வெட்டு அளவீடை மேற்கொண்டு வருகின்றனர். அதனொரு பகுதியாக நேற்று கரச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மருதநகர் கிராம சேவையாளர் பிரிவில் சுராகம பகுதியில் முருகேசு கந்தசாமியின் வயலில் பயிர்வெட்டு அளவீடு மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய மேற்கொள்ளப்பட்ட வயலின் மாதிரி துண்டம் அறுவடை செய்யப்பட்டு அதிகாரிகளால் எடுத்து செல்லப்பட்டது. இந்த நடவடிக்கையில் கிளிநொச்சி மாவட்ட புள்ளிவிவரவியலாளர் எஸ். ஜாவிந்தன் கரச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய பிரதேச செயலகங்களின் புள்ளிவிவர உத்தியோகஸ்தர்கள், கமநல சேவை உத்தியோகஸ்தர்கள், புள்ளிவிவர திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இன்மையால் நேற்று வைத்திய சேவை பாதிக்கப்பட்டது. முல்லைத்தீவு பிரதேச வைத்தியசாலையில் நேற்று வைத்தியர் இன்மையால் வைத்திய சேவை தடைப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் சென்று ஆராய்ந்துள்ளார். வைத்தியர் இன்மையால் நேற்று சிறிது நேரம் வெளிநோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் தடைப்பட்டிருந்தன. இது தொடர்பில் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரனிடம் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி பிரிதொரு வைத்தியரை வைத்திய சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். அதன் பின்னர் நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய சேவையில் ஈடுபட்டிருந்த வைத்தியருடன் கலந்துரையாடியதுடன் மக்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வைத்திய தேவைகள் எல்லா இடங்களிலுமே நிறையவே இருக்கின்றது. இந்த தகவல்களை ஏற்கனவே நான் சுகாதார அமைச்சரிடம் எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றேன். சில தேவைகள் படிப்படியாக வந்து சேரும். முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத குறையை மக்கள் உடனடியாக தெரிவித்ததுக்கிணங்க அது சம்பந்தமாக பிரிதொரு வைத்தியரை ஒழுங்கு பண்ணி அந்த வேலை நடக்கின்றது. இருந்தாலும் அவர்களுடைய பற்றாக்குறைகள் சம்பந்தமாக எங்களுக்கும் தெரியும். இதுகள் காலப்போக்கில் தீர்க்கப்படும் என்று நினைக்கின்றேன். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியனை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மணல் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் பீட்டர் இளஞ்செழியனை எதிர்வரும் 1ஆம் தேதி அலம்பில் போலீஸ் நிலையத்தில் அமைந்திருக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வருகதர கூறி அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பேத்தாளையில் சிறுவர் கழகங்களின் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறுவர் கழகங்களின் பொங்கல் விழா மட்டக்களப்பு வாழைச்சேனை கரங்காலிச்சோலை பேத்தாளையில் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. கோரளைப்பற்று பிரதேச சிறுவர் சபையின் தலைமையில்
வேர்ல்ட் விஷன் மற்றும் உடல்நல உதவி நிலையம் என்பவற்றின் அனுசரணையுடன் சிறுவர் கழகங்கள் இணைந்து பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது சிறுவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்றன. அதிதிகளாக கோர்லைப்பற்று பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் கங்காதரன், உடல்நல திட்ட இணைப்பாளர் IS சில்வஸ்டார், ஆசிரிய ஆலோசகர் கானா அகிலன் மற்றும் வேர்ல்ட் விஷன் திட்ட இணைப்பாளர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.